நம்மளை காணாம நேசிச்ச ஒரே ஒரு உறவு நம்முடைய தாயின் தகப்பனும் தான். நானும் நீங்களும் நம்முடைய தாயின் கருவறையில் உருவான உடனே அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியாது வயிற்றில் இருக்கிறது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா, கருப்பா சிவப்பா, நல்லதா கெட்டதா, குருடா செவிடா, எதுவுமே தெரியாது. என் பிள்ளை குழந்தைக்கு நின்றுடுச்சு, நாங்க பிரெக்னன்ட் ஆயிட்டோம், கர்ப்பிணி ஆயிட்டேன், என் வைஃப் முழுகாம இருக்கிறா, குழந்தை கிடைக்க போகுது, அப்படி என்கிற ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும். நம்மளை அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. முகம் தெரியாத, இனம் தெரியாத, உருவம் தெரியாத, குணம் தெரியாத ஒரு குழந்தையை தலை மேல சுமந்துக்கிட்டு தகப்பனும் வயிற்றுல சுமந்துக்கிட்டு தாயும் நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் நமக்காக அதை சொல்லி காட்டி இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை உருவானத்துல இருந்து எவ்வளவு வேதனைகளை ஒரு பெண்ணு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். வாந்தி, மயக்கம், தலைச்சுத்து, சிலதை சாப்பிடணும், சிலதை சாப்பிடக்கூடாது, இது மாதிரி குனியக்கூடாது, இப்படி எல்லாம் தூங்கக்கூடாது, அப்படி வேகமா நடக்கக்கூடாது, அப்படி என்று குழந்தை குழந்தை என்று பதறிக்கொண்டிருப்பது தான் நம்முடைய தாயும் தகப்பன். நம்ம சாதாரணமா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி திடீரென்று கீழே விழுகிறோம்னா நம்ம முதல்ல நம்ம தலையை பார்த்து தான் விழுவோம். திடீரென்று தள்ளிவிட்டா தலையை பத்திடுவோம். ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண் கீழே விழுந்தால் அவளை பற்றி யோசிக்கவே மாட்டாள். தன் வயிற்றை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவள் தான் என்னையும் உங்களையும் பெற்ற தாய். என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என்றே அந்த தாய் அந்த குழந்தைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்.